ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை வைத்து ஈஸியான முறையில் சுவையான ஒரு உடனடி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த சட்னி செய்யும் பொழுது நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, 4 மிளகாய் வத்தல், 4 ஸ்பூன் அளவிற்கு தேங்காய் துருவல், 2 தக்காளி, தேவையான அளவிற்கு கல்லுப்பு, 1/2 கப் அளவிற்கு தண்ணீருங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாங்க. நல்ல கலர்ஃபுல்லான சட்னியை நம்மளுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது கேஸ் ஸ்டவ்வை ஆன் செய்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவிற்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவிற்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிள்ளை இதை சேர்த்து தாளித்து எடுத்துக்கிடலாம். கறிவேப்பிள்ளை கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்தோம்னா சட்னியோட நறுமணம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் சட்னியும் டேஸ்டியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவும் நல்லதுங்க. அதனால் சட்னி செய்கிறப்போ கறிவேப்பிள்ளை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லதுங்க. அதாவது கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லதுங்க. இப்போது அரைச்சி வச்சுருந்த சட்னியை எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த சட்னி எங்கள் சித்தி எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. அதனால் நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உடனடி சட்னி சீக்கிரமாகவே நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுட்டு கவர் பண்ணிடலாம். அந்த சட்னியை ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சட்னி நம்மளுக்கு சீக்கிரமாக பச்சை வாசனைலாம் போய் வெந்துடுங்க. இந்த சட்னி செய்கிறப்போ கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள், ஏன்னா இது தெறிக்கும். இப்போ பாருங்கள், ஈஸியான முறையில் டேஸ்டியான உடனடி சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.